பழமையான காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆழமான காடுகளின் நடுவே மறைந்து கிடந்தது ஒரு தெய்வீக சக்தி நிலையம். அதுதான் சபரிமலைக்கு புனித தன்மை அளித்தன. பார்வதியின் வேண்டுகோளின்படி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவன்தாங் மணிகண்டன், பின்னர் ஐயப்பனாக ஆன தெய்வீக சக்தி. பாண்டலத்தின் ராஜா ராஜசேகர பாண்டியன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு புன்னகையுடன் ஒளிர்ந்த குழந்தையைக் கண்டார். உடலில் திருவாபரணம், கழுத்தில் மணியொலி என அழைக்கப்பட்டது. ராஜா அவனை அரண்மனையில் இளவரசனாக வளர்த்தார். மணிகண்டன் வளர வளர அவனை அரண்மனையில் இளவரசனாக வளர்த்தார். தெய்வீக அருளால் அனைவரையும் பாதுகாத்தார். இந்நேரத்தில் கொடிய தபசிலிருந்த அசுரராணி மகிஷி உலகத்திற்கு பெரும் துன்பம் கொடுத்தாள். அவளை அழிக்க ஒரே தெய்வீக சக்தி ஐயப்பன். கடுமையான யுத்தத்தில் ஐயப்பன் மகிஷியை வென்று உலகத்திற்கு அமைதியை திரும்பக் கொடுத்தார். அதற்குப் பிறகு மணிகண்டன் தனது தெய்வீக ரூபத்தை ராஜசேகரரிடம் வெளிப்படுத்தினார். நான் இந்த உலகத்தின் நன்மைக்காக பிறந்தவன். இனிமேல் நான் தபசுக்காக சபரிமலையில் அமர்கிறேன் என்றார். அவருடைய ஆலோசனையின்படி ராஜசேகரர் சபரிமலை மலைச்சிகரப்பில் ஒரு புனித சந்நிதி கட்டினார். ஐயப்பன் தன்னை யோக பிரதிஷ்டியாக அமர்த்தி இங்கு விரதம் பண்ணி பக்தியுடன் வரும்போது அவர்களின் துக்கங்கள், பாபங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று அருளாசி வழங்கினார். அதன்பின் உருவானது 18ஆம் படி. ஜாதி மதம் எதுவுமில்லாமல் அனைவரும் ஒரே சரணத்தில், ஒரே பாதையில், ஒரே நோக்கத்தில் செல்லும் பக்திப் பயணம். இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமி